புகுந்து புலவுதல் போல் யாப்பென்னும் அச்சில் குடியிருக்கும் என் தமிழே, அன்றாடம் எச்சில் குடியிருக்கும் என்னாவில் எழுந்தருள உன்னை வணங்குகிறேன் உயிர் தமிழே. சீரும் சிறப்போடும் நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய இந்த முப்பெரும் விழாவில் தலைமையேற்று நூலை வெளியிட்டு சென்றிருக்கக்கூடிய முனைவர் தாமோதரன், முதன்மை பத்திரிகையாளர் நூருல்லா தினமலர் பத்திரிகையை சார்ந்தவர், முன்னுரை என்கிற பெயரிலே முன்னால் இருக்கிற அத்தனை பேரையும் ஒரு பேரை கூட விட்டுவிடாமல் ஒவ்வொருவரையும் பாராட்டி சீராட்டி தாளாட்டி வைத்துவிட்டு சென்றிருக்கக்கூடிய நம்முடைய ரவிதாசன் அவர்களே, வரவேற்புரை என்கிற அந்த நிகழ்வுக்கு கொஞ்சம் தாமதமாக வந்தாலும் கூட அவர் சொன்னதற்கு பிறகுதான், ரவிதாசன் சொன்னதற்கு பிறகுதான் எனக்கு தமிழ் ராணா குறித்து தெரிய வந்தது. அந்த வகையில் அவரையும், இந்த நிகழ்ச்சி இந்த அளவுக்கு சிறப்போடு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது என்றால் அதற்கு இந்த ஹலோ சிட்டி ஒரு முக்கியமான காரணம் என்கிற வகையிலே நம்முடைய ஐயா லோகநாதன் அவர்களையும் சிறப்புரை வாழ்த்துறை வழங்கி இருக்கக்கூடிய கடலாரில் தொடங்கி ஒவ்வொருவரையும் பெயரிட்டு சொல்லிக் கொண்டே போனால் அந்த பட்டியல் நீளும். இந்த அரங்கத்தில் இருக்கிற அத்தனை பேரையும் நான் அறிவேன். முதல் இருக்கையிலே அமர்ந்திருக்கக்கூடிய வசீகரனில் இருந்து கடைசி இருக்கையிலே இருக்கக்கூடிய என்னுடைய இனிய நண்பர் முத்துப்பாண்டி வரை அனைவர் பெயரையும் சொல்லி அழைத்ததாக ஒவ்வொருவரும் கருத வேண்டும் என்று கேட்டு என்னுடைய உரைக்குள்ளே நுழைகிறேன். அரசியலில் முப்பரிமாணத்தில் எது முதல் பரிமாணம் என்பது நாளைக்குத்தான் தெரியும். ஆனால் இன்றைக்கே நம்முடைய முப்பரிமாணத்தினுடைய ஒளி இங்கே முப்பெரும் விழாவாக ஜொலித்துக் கொண்டிருப்பதை நாம் அறிந்திருக்கிறோம். இந்த நூலினுடைய திறனாய்வுக்கு எனக்கு கொடுக்கப்பட்டிருப்பது 20 நிமிடங்கள், 120 பக்கம் கொண்ட நூல். இது தனியாக ஒரு அரை மணி நேரமாவது கொடுத்தால்தான் இந்த நூல் குறித்து என்னால் முழுமையாக ஓரளவுக்கு சொல்ல முடியும் என்று நான் அவரிடம் கேட்டேன். 20 நிமிடங்கள் கொடுத்திருக்கிறார். முதலில் முப்பெரும் விழா, ஒரு நிறைவான வாழ்வு, 60 ஆண்டுகள். இப்போ ஒரு ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் முடிச்சிருக்கிறார். இந்த ஒரு நிறைவான வாழ்வு அப்படிங்கிறத எப்படி எடுத்துக்கிறது அப்படின்னா, திருமணம் ஆகி இருக்கணும், ஒரு குழந்தை பெற்றிருக்க வேண்டும், குழந்தை பெறுவதை விட கடினமாக உழைத்து தன்னுடைய வாழ்வில் வாழ்ந்தேன் என்பதற்கு அடையாளமாக ஒரு நூலை குறைந்தபட்சம் வெளியிட்டிருக்கிறார். இந்த சாதனையை முப்பரிமாணம் இன்றைக்கு நிகழ்த்தி இருக்கிறார். அந்த வகையிலே அவரை மனதார நாம் எல்லாம் வாழ்த்துவோம். ஏனென்றால் ஒரு குழந்தை பெறுவதை விட கடினமானது ஒரு நூல் வெளியீடு. அதுவும் இதை போன்ற ஒரு நூல் வெளியிடுவது என்பது அவ்வளவு சாதாரணமான விஷயம் அல்ல. திருமணம் ஆவது என்பது சமூக வாழ்வில் அடியெடுத்து வைப்பு. பிள்ளை பேரு காணுவது என்பது சமூக வாழ்வினுடைய தொடர்ச்சியை கொண்டு வருவது. எனக்கு பின்னாடி பேர் சொல்றதுக்கு ஒரு பையன், அதுதான் குழந்தைங்கிறது. குடும்பங்கிறது, வாரிசுங்கிறது என்னன்னா சொத்துக்கு வாரிசு அல்ல. நான் வாழ்ந்தேன் என்பதை அடுத்த 30-40 ஆண்டுகளுக்கு சொல்லுவதற்கான ஒரு அடுத்த வாரிசு. அதையும் தாண்டி காலம் கடந்தும் சொல்லுவதற்குத்தான் நூல். வள்ளுவர் எதிர்பார்த்திருப்பாரா இன்னும் 2500 ஆண்டுகளுக்கு பிறகு என்னுடைய பெயர் நிற்கும் என்று? ஒரே ஒரு அவர் செய்த நல்ல காரியம், அந்த நூலை எழுதி. நூல் எழுதுவது என்பது சில பேர்லாம் என்கிட்ட வந்து கொடுத்திருக்கிறாங்க சில புத்தகங்களை. இது எங்க தாத்தா எழுதியது, அவரை பார்த்ததே கிடையாது. தாத்தாவோட தாத்தா எழுதிய புத்தகங்களை 1920 எழுதிய புத்தகத்தை ஒரு நண்பர் கொண்டு வந்து கொடுத்தார். இது என்னுடைய முன்னோர் எழுதியது. அப்படி என்றால் அவர்களை ஒரு வாழ்க்கையினுடைய பதிவை, உலகியலினுடைய போக்கை பதிவு செய்து வைத்திருக்கிற ஆவணம் தான் புத்தகம். புத்தகம் என்பது
ஏதோ சாதாரணமான செய்தி. அந்த வகையிலே வாழ்க்கையினுடைய பதிவுகள் தான் மனிதன் இந்த சமூகத்தில் இந்த காலகட்டத்தில் வாழ்ந்திருக்கிறான் என்பதற்கான அடையாளம் தான் புத்தகம் என்று. இது வெறும் சாதாரணமான ஒரு செய்தி அல்ல. ஒரு மொபைல் போனை பத்தி ஒரு புத்தகத்துல படிக்கிறோம்னா இது 50 ஆண்டுகளுக்கு முன்னால் எழுதிய புத்தகத்துல எழுதியிருக்க முடியாது. எந்த காலம் என்பதை ஒரு புத்தகம் எப்படி கண்டுபிடிச்சது? அப்படி இந்த நூலில் ஏராளமான தகவல்கள் குவிந்து கிடக்கின்றன. ஒவ்வொன்றும் பார்க்க வேண்டியது. ஒரு புத்தகம் நல்ல புத்தகம் என்பதற்கு முதல் அடையாளம் சமூகத்துக்கு அந்த புத்தகம் எப்படி ஒப்படைக்கப்படுகிறது, சமர்ப்பணம் செய்யப்படுகிறது. ஒரு புத்தகத்தினுடைய சமர்ப்பணம் என்பது சாதாரணமான ஒரு நிகழ்வு அல்ல. சமர்ப்பணம் என்பதற்கு ஒரு பெரிய வரலாறு. ஒரு புத்தகத்தை சமர்ப்பணம் செய்கிற முறை எங்க வந்துச்சுன்னா இங்கிலாந்துல தான் முதல்ல வந்தது. எப்படி வந்ததுன்னா, ஒரு புத்தகத்தை ஒரு ஆளுக்கு நான் சமர்ப்பணம் செய்கிறேன் என்றால் அந்த புத்தகத்தினுடைய முழு செலவையும் அவங்களே எடுத்துக்கணும். இந்த மரபு இங்கிலாந்துல பெரும்பான்மையான புத்தகங்கள் இங்கிலாந்து ராணிக்கு சமர்ப்பணம் பண்ணுவாங்க. அப்போ ஒரு நேரத்துல புத்தக சமர்ப்பணம் ராணிக்கு பண்ணும்போது ராணியால அதுக்கு பணம் கொடுத்து ஈடுகட்ட முடியல. இங்கிலாந்து இதுக்கு ஒரு சட்டமே போட்டாங்க, யாரும் புத்தகத்தை ராணிக்கு சமர்ப்பணம் செய்யக்கூடாது. ஏன்னா அவங்களால அதை ஈடுகட்ட முடியல. சமர்ப்பணம் செய்வது என்பது வெளிநாடுகள்ல சில புத்தகங்கள் என்ன பண்ணுவாங்களா, ஒரு காபி ஷாப்ல உட்கார்ந்து இந்த புத்தகத்தை எழுதிடுவாங்க. அதுக்காக அந்த புத்தகத்தை அந்த காபி ஷாப்புக்கே சமர்ப்பணம் பண்ணுவாங்க. தன்னுடைய அப்பாவுக்கு சமர்ப்பணம் பண்ணுவாங்க, தம்பிக்கு சமர்ப்பணம் பண்ணுவாங்க, குழந்தைக்கு சமர்ப்பணம் பண்ணுவாங்க. ஒரு கவிஞர் தான் உட்கார்ந்து எழுதிய அந்த தென்னந்தோப்புக்கு அந்த புத்தகத்தை சமர்ப்பணம் செய்வார். ஒவ்வொருவரும் ஒவ்வொரு சமர்ப்பணம் செய்வாங்க. இந்த புத்தகம் அப்துல் கலாமிற்கு சமர்ப்பணம் செய்யப்பட்டிருக்கிறது. அவ்வளவு பெரிய விஷயம் பாருங்க. பொதுவா பெரும்பான்மையானவர்கள் புத்தகம் யாருக்கு சமர்ப்பிப்பாங்கன்னா அவங்க அப்பா அம்மாவுக்கு, அல்லது தாத்தா பாட்டிக்கு, அல்லது தான் விரும்புகிற ஒரு கடவுளுக்கு, இல்ல ஒரு தலைவனுக்கு என்றுதான் இருக்கும். இந்த புத்தகம் அப்துல் கலாமுக்கு சமர்ப்பணம் செய்யப்பட்டதோடு மட்டுமல்ல, அப்துல் கலாம் பற்றிய நிறைய செய்திகளையும் கொடுத்திருக்கு. அப்ப அப்துல் கலாம் என்கிற ஒரு மனிதர், அவரை புகழ்றதுனால இவருக்கு எதுவும் கிடைக்கப்படுது. இந்த சமூகத்தினுடைய மேம்பாட்டுக்கு உழைத்த ஒரு மனிதர், தான் எடை குறைவாக கண்டுபிடித்த ஒரு உலோகத்தை கூட அது மேலே போகக்கூடிய விண்ணூர்திக்காக தயாரிக்கப்பட்டது. மேல போகும்போது வெயிட்ட தூக்கிட்டு போக கூடாதுன்னு எடையில்லாத எடை குறைவான ஒரு உலோகத்தை கண்டுபிடித்ததை உடனே அதை பார்த்து, ஆகா குழந்தைங்களுடைய காலில் போடுற இரும்பு அதிகமா வெயிட்டா இருக்கு, இதை போட்டா எளிமையா இருக்குமேனு அதை இதற்கு பயன்படுத்தலாமே என்று பேட்டன் ரைட் இல்லாமல் இலவசமாக கொடுத்த பெருமைக்குரியவர் நம்முடைய அப்துல் கலாம். இப்படி சமூக அக்கறையுள்ள மனிதர்களினுடைய வாழ்வியல் கூறுகளை எல்லாம் இந்த புத்தகம் சேர்த்து வைத்திருக்கிறது. இந்த அணிந்துரை வாழ்த்துறை இந்த புத்தகத்தில் 28 பேர் எழுதியிருக்கிறார். ஒருவர் இருவர் அல்ல. லோகநாதன் ஐயா கூட எழுதியிருக்கிறார். அவர் தன்னுடைய உரையிலே அந்த வாழ்த்துறையிலே சொல்லுகிற போது, கல்வி இருவகைப்படும், ஒன்று ஏட்டுக்கல்வி, இன்னொன்று பயிற்சி கல்வி. இதை பற்றி ஐயா சொல்லுகிறார். இந்த புத்தகத்தில் இந்த 2 கல்வியையும் தாண்டிய ஒரு சமூக கல்வியையும் கொண்டு வந்து நம்முடைய ஆசிரியர் கொடுத்திருப்பது என்பது இந்த புத்தகத்தை ஒவ்வொருவரும் ஒரு வேத புத்தகமாக பார்க்க வேண்டும் என்பதை சுட்டுவதாக அது அமைகிறது. லோகநாதன் ஐயா சொன்னதை போலவும் கவிஞர் சுயம்பு இதிலே ஒரு செய்தியை சுட்டி காட்டுகிறார். புன்னகை தவழும் முகத்துக்கு சொந்தக்காரர். நான் அவரோடு ஒரு 10 ஆண்டு காலமாக பழகி கொண்டிருக்கிறேன். அவர் கோபப்பட்டு யாரும் பார்த்திருக்க முடியாது. அப்படிப்பட்ட ஒரு நல்ல மனிதர். கோபப்பட வேண்டிய சூழலிலும் கூட கோபப்படாமல் இருக்கிற ஒரு அருமையான மனிதர் தான் நம்முடைய முப்பரிமாணம். முப்பரிமாணத்திலே ஒரு பரிமாணம் எப்போதுமே புன்னகையோடு இருப்பது. அவரை பார்த்தா கூட யாராவது அடிக்க வந்தவங்க கூட அவர் முகத்தை பார்த்துட்டாங்கன்னா அவன்பா இந்த போய் எதிர்ப்பு அடிச்சுட்டு திரும்பி போயிடும். அப்படிப்பட்ட ஒரு நல்ல முகத்துக்கும் அழகுக்கும் சொந்தக்காரர். சீனாவில் ஒரு பழமொழி உண்டு, புத்தகம் வாங்குவதற்கு ஆகக்கூடிய செலவு இருக்கு இல்லையா, அந்த பணத்தை மிச்சப்படுத்தி வேற எந்த செலவையும் செய்து இதற்கு ஈடுகட்ட முடியாது அப்படின்னு ஒரு பழமொழி உண்டு.
புத்தகம் வாங்குவதற்காக செய்யப்படுகிற செலவு இருக்கிறதே அது முதலீடு. அந்த வகையிலே இந்த புத்தகத்தை பொறுத்தவரையிலே வாங்குகிற அத்தனை பேரும் இதை ஒரு முதலீடாகவே பார்க்கலாம். அந்த அளவுக்கு இதற்குள்ளே வாழ்க்கைக்கு வழிகாட்டக்கூடிய பல தகவல்கள் இருக்கின்றன. முதல் பகுதியே இந்த புத்தகத்தில் அறிவி அகமகிழ். ஒன்றை தானாக அறிந்து கொள்வது, அறிந்து கொண்டதை மக்களுக்கு சொல். அறிவி மக்கள் அதை பயன்படுத்த தொடங்குகிற போது இந்த சமூகத்தில் ஒரு பெரிய மாற்றம் வரும், சமூகம் மறுமலர்ச்சி பெறும். அதை பார்த்து அகமகிழ். இதுதான் இந்த முதல் பாடம் சொல்லுகிற செய்தி. அறிவி அகமகிழ். இது ஒவ்வொரு மனிதருக்கும் சொல்லப்படுகிற பாடம். நாம் எதையெல்லாம் அறிந்திருக்கிறோமோ அதை எப்படி நாம் பின்பற்ற வேண்டும் என்பதை வாழ்க்கையில கடைபிடித்து இந்த சமூகத்துக்கு தர வேண்டும். சமூகத்தினுடைய ஒவ்வொரு கூறுகளையும் கூர்ந்து பார்க்கிறவன் தான் எழுத்தாளர். எல்லாருக்கும் தெரிந்து விடாது. லெனின் ஒரு முறை என்ன செய்தாரா, குழந்தைகளை கூப்பிட்டு வானத்தை வரைய சொன்னார். இப்படி வரைகிற பொழுது ஒவ்வொரு குழந்தையும் ஒவ்வொரு மாதிரி வரைந்திருக்கு. ஒரு குழந்தை அப்படியே நீல வண்ணத்தை பூசி அதுதான் வானம், அதற்கு இடையிலே ஒரு வட்டம் வெண்மையாக போட்டு அதுதான் நிலா என்று கொண்டு வந்து காட்டியிருக்கு. இன்னொரு குழந்தை புள்ளி புள்ளியாக வெள்ளைகளை வைத்து நீல அந்த வானத்துக்கு பின்னால் சின்ன சின்ன வெளிச்சங்கள் நட்சத்திரங்கள் இருப்பதை கொண்டு வந்து காட்டியிருக்கு. ஒரே ஒரு குழந்தை மட்டும் கண்ணன் கரையர் என்று வானத்தை வரைந்து கொண்டு வந்து காட்டியிருக்கு. லெனின் பார்த்து விட்டு கேட்டாராம், வானம் கருப்பாகவா இருக்கும் என்று கேட்டாராம். அந்த குழந்தை சொன்னிச்சான், எங்கள் வீட்டுக்கு பின்னால் ஒரு பெரிய தோல் தொழிற்சாலை இருக்கிறது, அது வெளியிடுகிற அந்த கரும்புகையிலே எங்கள் ஊரில் இருக்கிற வானம் கருப்பாய் தான் இருக்கிறது, நீங்கள் வேண்டுமானால் வந்து பாருங்கள் என்று அந்த சின்ன குழந்தையை அழைத்தனர். உடனே பார்த்தவர் உடனே போய் பார்த்துட்டு அந்த இடத்தில் இருந்து அந்த தொழிற்சாலையை அப்புறப்படுத்துவதற்கு போராடினார். ஒரு குழந்தையினுடைய ஓவியம் ஒரு சமூகத்தினுடைய மாற்றத்தையே சொல்லித்தரும். அப்படிப்பட்ட சமூகத்துக்கு பாடம் எடுக்கிற கவிதைகள் ஏராளம் இருக்கின்றன. பக்கத்தை திருப்பினாலும் அது ஒரு செய்தியை நமக்கு சொல்லும். நீங்க இதுதான் இந்த பக்கம்னு இல்லை, எந்த பக்கத்தில் நிறுத்தினாலும் அது ஒரு செய்தியை சொல்லும். கல்வி என்று ஒரு தலைப்பு தருகிறார். கல்வி கற்பது எதற்காக? நாம் நன்றாக சம்பாதித்து வாழ்வதற்காக என்பது மட்டுமல்ல, நம்மை போன்ற நம் சக மாணவர்களை, நம்மை சார்ந்து இருக்கும் அனைத்து உயிர்களுக்கும் நம்மால் என்ற உதவிகளை இடைவிடாது செய்து வாழ வைப்பதே கல்வி. கல்வி, கேள்வி, அறிவு என்று வள்ளுவம் வகைப்படுத்தும். அறிவு வேற, கல்வி வேற. நம்ம நிறைய பேர் என்ன நினைச்சிட்டு இருக்கோம்னா, படிச்சா அறிவு இருக்கும்னு நினைச்சிட்டு இருக்கோம். படிப்புக்கும் அறிவுக்கும் சம்பந்தம் அல்ல. படிப்பு என்பது கல்வி. இந்த கல்வியே அறிவாக எல்லாருக்கும் மாறுமா என்று சொல்ல முடியாது. கல்வி என்பது ஒரு காயை போன்றது, அது பழமாக கனிவதுதான் அறிவு. ஆனால் அப்படி எல்லாருக்கும் வருவதில்லை. இன்னும் இதற்கு மிக அருமையாக இலங்கை ஜெயராஜ் ஒரு ஓமையை சொல்லுவார். ஒரு பம்பு செட்டில் மோட்டார் எடுக்கலன்னா அந்த மோட்டார்ல இருந்து பம்பை எடுக்கிறதுக்காக என்ன பண்ணுவாங்கன்னா, முதல்ல ஒரு 2 குடம் தண்ணியை ஊத்துவாங்க. ஊத்திட்டு மோட்டாரை போட்டாங்கன்னா முதல்ல அந்த 2 குடம் தண்ணி வெளில வந்துடும். அதற்கு பிறகு உள்ள தண்ணியை எடுத்துட்டு வர ஆரம்பிச்சு. இந்த முதல்ல 2 குடம் தண்ணி ஊத்துறாங்களே, அதுதான் கல்வி. கல்வி என்பது எதற்கென்றால் உள்ளே இருக்கிற அறிவை வேலை செய்ய வைப்பதற்குத்தான் கல்வி என்பது. ஆனால் பல பேருக்கு ஊற்றிய தண்ணி மட்டும்தான் வெளியில வருதே தவிர உள்ளிருக்கிற தண்ணி வெளியில வருவதில்லை. இதுதான் கல்வியாக இன்றைக்கு மாறிக்கொண்டிருக்கிறது. இவர் இதைத்தான் சொல்லுகிறார், சமூகம் சார்ந்த கல்வி முறை தேவை. இன்றைக்கு இருக்கிற ஆசிரியர்கள் வேறு, நாம் பார்த்த குருமார்கள் வேறு. நமக்கெல்லாம் ஒரு ஆசிரியர் குருவாக இருப்பார். வாழ்க்கையில் அவருக்கு என்ன சந்தேகம் வேண்டுமானாலும் போய் கேட்கலாம். ஆனால் இன்றைக்கு இருக்கிற பல பேருக்கு அப்படி ஒரு சூழல் கிடையாது. ஆசிரியர் வேறு, குரு வேறு. டீச்சர் இஸ் டிஃபரண்ட் ஃப்ரம் குரு. சொல்லுவார்கள், டீச்சர் ஷார்பன் அவர் மைண்ட். நம்முடைய அறிவை கூர்மைப்படுத்துபவர் ஆசிரியர்.
ஆனால் நம்முடைய குரு ஓப்பன் அவர் மைண்ட், நம்முடைய மைண்டையே மாத்துவாரு. உனக்குள்ள எவ்வளவு திறமை இருக்குன்னு பாத்துக்கோ, நீ இதுதான் உலகம் நினைச்சுக்கிட்டு இருக்காத என்று சொல்லுபவர் தான் குரு. டீச்சர் இன்ஸ்ட்ரக்டர்ஸ், நீ இதை செய், இதை செய்யாத, இப்படி இரு என்று சொல்லுபவர் டீச்சர். குரு கன்ஸ்ட்ரக்டர்ஸ், நம்ம எப்படி வாழ வேண்டும் என்பதை வடிவமைத்து தருபவர், நமக்குள்ள என்ன திறமை இருக்குன்னு சொல்றவர். இது இப்படி குருவாக நாம் யாரேனும் வைத்திருக்க வேண்டும் வாழ்க்கையிலே என்பதை ஒரு பாடத்திலே அவர் சொல்லித் தருகிறார். ஒரு நல்ல ஆசிரியர் என்பவர் 3 Cயை கற்றுத்தர வேண்டும், 3 Cயை கற்றுத்தரக்கூடாது. இந்த 3 C என்னவென்றால், ஒன்று, முதலில் கல்வியினுடைய முக்கியத்துவத்தை சொல்லித் தருவதை விட அவனுக்கு கேரக்டரை சொல்லித் தர வேண்டும். நடத்தை, சமூகத்தில் நீ எப்படி வாழ வேண்டும் என்கிற நடத்தையை சொல்லித் தர வேண்டும். வாழ்க்கையில் எந்த நிலை வந்தாலும் அதை எதிர்த்து போராடுகிற கரேஜ், தைரியத்தை சொல்லித் தர வேண்டும். கரேஜ், கேரக்டர் அண்ட் கிரியேட்டிவிட்டி, சொந்தமாக சிந்திக்கிற ஆற்றலை கொண்டு வர வேண்டும். இதுதான் கல்வியை அறிவாக மாற்றுகிற உத்தி. இந்த 3ஐயும் ஒரு ஆசிரியர் சொல்லித் தர வேண்டும். இந்த 3 C கற்றுத்தர வேண்டியது. கற்றுத்தரக்கூடாத 3 C என்னவென்றால், கம்பேர், யாரோடும் ஒரு மாணவனை ஒப்பிடுகிற தன்மையை ஒரு ஆசிரியர் செய்யக்கூடாது. கம்பேர், கம்ப்ளைண்ட், எந்த மாணவன் மீதும் எந்த குற்றச்சாட்டையும் செய்துவிடக் கூடாது. மூன்றாவது, யாரையும் நாம் சபித்து விடக்கூடாது. ஒரு ஆசிரியருக்கு இருக்க வேண்டிய இந்த 3 குணங்கள், இருக்கக்கூடாத 3 குணங்கள். இந்த 3 C என்கிற அந்த நுட்பத்தையும் இவர் ஒரு 3 இடங்களில் வெவ்வேறு வடிவங்களிலே சுட்டி காட்டுகிறார். இந்த புத்தகத்தில் நீங்கள் நான் சொன்னதை போல எந்த பக்கத்தை எடுத்தாலும் அது நம்ம வாழ்க்கையினுடைய ஒரு பகுதியை நமக்கு படம் பிடித்து காட்டுகிறது. ஒரே மனம், ஒரே வாழ்க்கை. மனித மனம் ஒரு குரங்கு, அது இங்கும் அங்கும் அலைந்து திரிந்து கொண்டே இருக்கும். நொடிக்கு நொடி நம் பேச்சை ஏற்கும், நம் பேச்சை மறுக்கும். பொதுவா நமக்குள்ள இருக்கிற இந்த மனித மனத்தினுடைய ஆளுமையை இந்த கட்டுரை மிகப்பெரிய அளவுக்கு பேசுகிறது. வெறும் குரங்கோடு மட்டுமல்ல, மனித வாழ்க்கையில் 4 வகையான அணுகுமுறைகள் இருக்கின்றன. நாம் இந்த 4 வகையான அணுகுமுறையை ஒவ்வொரு மனிதனும் கடைபிடிக்கிறான், ஒவ்வொரு விஷயத்திலும் கடைபிடிக்கிறான். இதை எங்கே கடைபிடிக்கிறான், எங்கே நாம் இந்த அணுகுமுறைகளை கடைபிடிக்க தவறுகிறோமோ அங்கே தோற்று போகிறோம். ஒன்று, பொதுஜன அணுகுமுறை, காமன் மேன் அப்ரோச், பிசினஸ் மேன் அப்ரோச், பொலிட்டீசியன்ஸ் அப்ரோச், அபிஷியல்ஸ் அப்ரோச் என்று ஆங்கிலத்திலே சொல்லுகிறார். இந்த 4 வகையான அணுகுமுறை. பொதுஜன அணுகுமுறை எது தெரியுமா? அவன் எது வேணாலும் எப்ப வேணாலும் செய்வான். இன்னைக்கு 5 லட்சம் ரூபாய் பணம் வச்சிருப்பான், டாஸ்மாக் கடை வாசல்ல போவான், உள்ள போக மாட்டான், நேரா இந்த 5 லட்சத்தை போய் ஒய்ஃபிட்ட கொடுத்துருவான், மனைவியிடம் கொடுத்து விடுவான். மறுநாள் கையில காசே இருக்காது, இந்த கடை வாசல் வழியா போவான், யாராவது நண்பர்கள்ட்ட கடன் வாங்கிக்கிட்டு உள்ள போய் குடிப்பான். அவனை குடிச்சு, ஏண்டா நேற்று 5 லட்சம் ரூபாய் வச்சிருந்தே நீ குடிக்கலையே, இன்னைக்கு கையில காசே கிடையாது, கடன் வாங்கி ஏன்டா குடிக்கிற அப்படின்னு கேட்டா அவன் சொல்லுவான், நேற்று எனக்கு குடிக்கணும்னு தோணல, குடிக்கல, இன்னைக்கு குடிக்கணும்னு தோணுது, குடிக்கிறேன், இதுக்கெல்லாம் காரணம் கேட்காத. சில இடங்களில் நாம் இந்த அணுகுமுறையை கடைபிடித்தே தீர வேண்டும். பிசினஸ் மேன் அப்ரோச், வியாபார அணுகுமுறை என்ன தெரியுமா? லாபம் இருக்கா, எதை பத்தியும் கவலைப்பட மாட்டான். 10 ரூபாய் எனக்கு வருதா, அதுக்காக எதையும் கொடுப்பதற்கு தயாரா. அது சரியா தப்பா இதெல்லாம் பார்க்க மாட்டார். அலுவல் சார் அணுகுமுறை, ஆபீஸ்ல வேலை பார்க்கறவங்க போய் நீ இது செய்யலாமா, இது செய் அப்படின்னு கேட்டோம்னா அதை எடுத்து பார்த்துட்டு இதுக்கு விதிமுறையில இடம் இல்லை, இதுக்கு சட்டத்துல இடம் இல்லை, ரூல் இல்லை, விதி இல்லை அப்படின்னு சொல்றான். இந்த மாதிரி சில இடங்களில் நாமும் நம்மை பார்த்து கொள்ள வேண்டும். விதிமுறைகளை கடைபிடிக்கிற ஒரு இடமாக பார்க்கணும். ரோட்ல நான் ரைட் சைட்ல தான் ஓட்டுவேன், வலது பக்கம் தான் ஓட்டுவேன்னு நிற்க கூடாது. விதிமுறைகளை சில இடங்களில் நாம் கடைபிடித்து தீரணும். பொலிட்டீசியன்ஸ் அப்ரோச்னு, இது என்னன்னா அரசியல்வாதி அணுகுமுறை. அவனுக்கு என்னன்னா, அரசியல்வாதி
இதனால் பெரும்பான்மை மக்களுக்கு பயனளிக்கும், பெரும்பான்மை மக்கள் என்னை ஆதரிப்பார்கள் என்றால் அதற்காக எதையும் செய்வேன். இந்த அணுகுமுறையும் நம்ம வாழ்க்கையில தேவை. இவ்வளவு பெரிய நிகழ்ச்சியை எதற்கு மோகன் கூட்டி இவ்வளவு பேரை அழைத்து 60வது பிறந்த நாளை கொண்டாடுகிறார் என்றால் இது ஒரு பொலிட்டிக்கல் அப்ரோச். மனித வாழ்க்கையில் இந்த 4 விதமான அணுகுமுறைகளும் இருக்கின்றன. இதை எங்கே நாம் எப்படி கடைபிடிக்கிறோம் என்பது ரொம்ப முக்கியம். அதைத்தான் இவர் தன்னுடைய ஒரே மனம் ஒரே வாழ்க்கை, இந்த வாழ்க்கையை எப்படி கையாள வேண்டும் என்கிற உத்திகளை எல்லாம் பல இடங்களிலே சுட்டி காட்டுகிறார். இன்னொன்று, பலமா பலவீனமா என்பது குறித்து ஒரு கட்டுரை. இது ஒரு ஆழ்மன அலசல். எது சரி எது தவறு என்பதை தீர்மானிப்பது எது என்றால் சூழல் தான். ஒரு இடத்தில் சரியாக இருக்கிற ஒன்று இன்னொரு இடத்திலும் அதே சரியாக இருக்கும் என்று சொல்ல முடியாது. இன்னும் சொல்ல போனால் சரி தவறு என்பதே தவறு. சரி என்றும் ஒன்று இல்லை, தவறு என்றும் ஒன்று இல்லை. இதுவெல்லாம் அந்தந்த சூழல்களும் அந்தந்த இடங்களும் தீர்மானிப்பவை. இப்படி பல செய்திகளை இவர் பல இடங்களில் சொல்கிறது. அனைவருக்கும் அறிவு இருக்கிறது, அதை நாம் நேர்த்தியாக பயன்படுத்துகிறோமா என்பதே இப்போதைய கேள்வி. நாம் சிறு குழந்தைகளாக இருந்தபோது நடைவண்டியில் நிற்க வைத்து நடப்பதற்கு பயிற்சி அளித்தார்கள். பின்னர் சைக்கிள் ஓட்ட கற்றுத் தருகிறார்கள், நீச்சல் அடிக்க கற்றுத் தருகிறார்கள். ஆனால் எப்படி பேச வேண்டும், எப்படி பழக வேண்டும், எப்படி வாழ்வை கையாள வேண்டும் என்று பெரும்பான்மையாக கற்பிப்பது கிடையாது. சமூகத்தின் மீது இவர் வைக்கிற மிகப்பெரிய குற்றச்சாட்டாக நான் இதை பார்க்கிறேன். இதை எப்படி சரி செய்ய வேண்டும், இதை எப்படி வெளிப்படுத்த வேண்டும் என்பதை எல்லாம் இந்த நூலில் பல செய்திகள் பேசுகின்றன. நூல் என்பதை எப்படி பார்க்க வேண்டும், எப்படி படிக்க வேண்டும் என்பதற்கான வழிமுறைகளை கூட ஒரு ஆங்கில நூல் பேசுகிறது. ஆனால் புத்தகம் என்பது வெறும் காகிதம் அல்ல, அது நமக்காக சிந்தித்த யாருடைய மனதினுடைய வெளிப்பாடு. அது நமக்கு வழிகாட்டுவதற்காகவே அந்த புத்தகம் நம்மை வந்து சேர்ந்திருப்பதாக நாம் பார்க்க வேண்டும். முப்பரிமாண மோகனை பார்க்கிற போது முப்பரிமாண சிந்தனை என்று ஒன்று இருக்கிறது. 3 டைமென்ஷனல் திங்கிங், 3 முறையில் சிந்திப்பது. இந்த புத்தகத்தில் அந்த 3 டைமென்ஷனல் திங்கிங் பல இடங்களில் வெளிப்படுகிறது. ஒன்று சர்வேஷ் திங்கிங், டெப்த் திங்கிங், இம்பாக்ட் திங்கிங் என்று அதனை வகைப்படுத்துகிறார்கள். வெளிப்பரிமாணம், இந்த புத்தகத்தை பார்க்கிற பொழுதே நமக்கு இந்த புத்தகத்தை வாங்கி படிக்க வேண்டும் போல் தோன்றுகிற ஒரு அமைப்பு. இதுதான் வெளி தோற்றத்தில் இருக்கிற ஒரு புத்தகம், கட்டுரை, கவிதை, பயிற்சி. கீழே பைலான் மாதிரி நம்மால. இதுதான் இந்த புத்தகத்தினுடைய, இது ஏதோ இதை பார்த்ததுமே வாங்க வேண்டும் என்று சொல்லுவதை போல ஒரு அமைப்பு முறை. இதுதான் வெளி கட்டமைப்பு. இதனுடைய உள் பரிமாணம், இதற்கு உள்ளே போகிற போது நீங்கள் எந்த பக்கத்தை எடுத்தாலும் இதற்கு கோணார் உரையே தேவையில்லை. மிக எளிமையாக வாழ்வினுடைய யதார்த்தத்தை அப்படியே பதிவு செய்து வைத்திருக்கக்கூடிய உத்தி. இதுதான் இதனுடைய ஆழம், ஏற்படுத்தக்கூடிய விளைவு. இதை படிக்கிற போது கொஞ்சமாவது அந்த மனிதருக்கு சமூகம் மீதான ஒரு அக்கறையை உருவாக்கும். இயற்கை சார்ந்து நம்மளால யாருக்கும் இந்த கெடுதலும் வந்துடக்கூடாது என்று நினைக்கிற அளவுக்கு பக்குவப்படுத்துகிற கருத்துக்களை நிறைவாக பெற்றிருக்கக்கூடிய நூல் என்று இந்த நூலை சொல்லலாம். முப்பரிமாணம் என்கிற இந்த நூல் பல செய்திகளை, வாழ்வியலை, இயற்கையை, சமூகத்தினுடைய போக்குகளை எப்படி மேற்கொள்வது, எப்படி பராமரிப்பது, எப்படி இதனை எதிர்கொள்வது என்பதை காட்டுகிற ஒரு புத்தகமாக இதனை கொள்ளலாம் என்று கூறி இந்த அருமையான வாய்ப்புக்கு நன்றி கூறி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். அந்தமாய் ஆதியாய் அகிலம் ஆள்பவனே, துரும்பிலும் தூணிலும் நிலைத்து வாழ்பவனே, பற்பல மார்க்கங்களாய் பிரிந்து கிடப்பவனே, மத நதிகள் சங்கமிக்கும் மகா சமுத்திரம் நீதானே. முப்பரிமாணம் மோகனையா 60வது பிறந்த நாள் விழாவை கொண்டாடுறது ரொம்ப மகிழ்ச்சிக்குரிய விஷயம். அவர் எழுதியிருக்க இந்த முப்பரிமாணம் என்ற நூல் இன்னைக்கு வெளியிடுறாங்க. அதுலயும் ரொம்ப மகிழ்ச்சி. அதுல என்னன்னு பாத்தீங்கன்னா எல்லாருக்குமாக ஒரு நூல் எழுதியிருக்காரு.
எல்லாருமே தனக்கு செஞ்சுப்பாங்க. அவர் எல்லாத்தையும் மற்றவங்களுக்கு செய்யணும்னு நினைக்கிறாரு. அவரை வாழ்த்துறதுக்கு வயது இல்லை, மனசு இருக்கு. அதனால பல்லாண்டு வாழ என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் இனிய அன்பு கலந்த மாலை வணக்கம். இன்றைக்கு நம்முடைய மோகன் ஐயா ஒரு விஸ்வரூபம் எடுத்திருக்கிறார். எல்லோரும் பிறக்கிறார்கள், அகவை 50, 60, 70, 80, 90, 100 கடந்தும் கூட வாழ்ந்திருக்கிறார்கள். அவர்களை இந்த சமூகம் கண்டு கொண்டிருக்கிறதா என்று சொன்னால் வெகு சிலரை மட்டுமே கண்டு கொண்டிருக்கிறது. ஆனால் நம்முடைய மோகன் அவர்கள் 60 ஆண்டுகள் தொட்டிருக்கின்றார். அவர் வெறும் அகவையை மட்டும் தொடவில்லை, அன்பர்களின் இதயங்களை தொட்டிருக்கிறார். அதன் காரணமாகத்தான் இன்றைக்கு அவருக்கு விழா நடந்து கொண்டிருக்கிறது. அவருடைய விஸ்வரூபம் என்னவென்று சொன்னால், நான் 15 நூல்கள் எழுதியிருக்கிறேன். முனைவர் பட்டத்திற்காக ஆய்வு எடுக்கிறதாக 2 நூல்கள் எழுதியிருக்கிறேன். ஆனால் 60 வயதில் ஒருவர் ஒரு நூலை வெளியிடுகிறார் என்று சொன்னால் அந்த 59 ஆண்டுகள் என்னவாயிற்று? அந்த 59 ஆண்டுகள் நூல்கள் எழுதுபவர்களுக்கு, அறிஞர்களாக உருவாக்குபவர்களுக்கு அவருடைய உழைப்பும் அவருடைய ஊக்குதலும் துணையாக நின்றிருக்கிறது. அப்படி அவரால் ஊக்கமும் உற்சாகமும் பெற்றவர்கள் ஒருவன் தான் இந்த சிறுவன். நான் அவரை நினைப்பேன், ஒரு இருட்டறையில் ஒரு மெழுகுவர்த்தி கொண்டு வருவரை நாம் எப்படி பாராட்ட வேண்டுமோ அப்படி அவரை பாராட்ட வேண்டும். என்னுடைய 2 நூல்கள் வெளியிட்டு விட்டார்கள். ஒரு சாதாரணமானவர் போல வந்தார். அன்று இரவு 11 மணி அளவில் ஒரு தகவல் தட்டுகிறார். ஐயா, இந்த பெட்டியை திறந்து பாருங்கள் என்று தகவல் தருகிறார். திறந்து பார்த்தால் ஒரு திரைப்படம், அதாவது பிரம்மாண்ட திரைப்படத்தை போல நம்முடைய நூல் வெளியேற்ற நிகழ்வை வெகு அற்புதமாக தயாரித்து அதை அன்பு பரிசாக வழங்கினார்கள். நான் ஒரு 2 நூல்கள் வெளியிட்டேன், சான்றோருடைய வாழ்த்து பெற்றேன். ஆனால் அந்த வாழ்த்துக்களையும் அந்த நிகழ்ச்சியையும் கூட எப்படி தர வேண்டும் என்பதை அவர் அந்த 11 மணிக்கு அவர் தூங்கியிருப்பார் எனக்கு தெரியும். அப்படிப்பட்டவராக இருந்து கொண்டிருக்கிறார். அவரை பற்றி ஒரு அறிஞரை பற்றி சொல்லி என்னோட விழாவை நிறைவு செய்கிறேன். ஏன் அதை சொல்றேன்னா, ஞானியை பூஜிப்பவன் அவன் ஞானிதான். தீர்க்க தரிசிகள் வரிசையில எல்லாரையும் பேசிக் கொண்டிருக்காருன்னா அவரும் ஒரு தீர்க்க தரிசி தான். உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், கலீல் கிப்ரான் ஒரு பெரிய அறிஞர். ஆனால் நிறைய பேருக்கு அவரை பத்தி தெரியாது. ஏன்னா அவரை புரியாது, ஏன்னா அவருக்கு தெரியவும் கூடாது. ஏன்னா அவர் புகழை விரும்பாத ஒரு புனிதர். அவர் வாழ்ந்த காலத்துல ஒரு அருமையான ஒரு கவிதை நூல் எழுதினார். அந்த கவிதை நூல் என்னன்னா, எதிர்கால தலைமுறைக்கு மிகப்பெரிய வாழ்வியல் நூலும் கூட. அப்படிப்பட்ட நூலை ஒரு பொது இடத்துல படிப்பகத்துல 10 பிரதிகள் மட்டுமே தயாரித்து அதை வச்சுட்டு போயிட்டார். அதை வைக்கும் போது யாரும் பார்க்கல. ஏன்னா அவர் யாருக்கு அடையாளம் தெரியாது. அப்படி 10 பேர் எடுத்துட்டு போயிட்டு 10 பேர்கிட்ட பேசி அது 100 பேர்கிட்ட செய்தியாக்கி அது 1000 பேர்கிட்ட செய்தியாக்கி 1,00,000 பேர் இதழ்களை தொட்டது. அப்படி தொட்டிருக்கின்ற போது அவருக்கு ஒரு விழா எடுக்கணும் அப்படின்னு யாருக்கு தோணல. அந்த நூல் குறித்து பேசணுன்றதுக்காக ஒரு அரங்கத்தை தேர்வு செய்து எல்லோரும் பேசிட்டு இருக்காங்க. அந்த கருத்துக்கள் பத்தி ஒவ்வொருத்தரும் அப்படியே சிலாகித்து பேசுறாங்க. கடைசி முடிவுல ஒருத்தருக்கு ஒருத்தர் சொல்றாங்க, இந்த நூலில் என் இதயத்தை நான் தொலைச்சிட்டேன். இந்த நிகழ்வில் பங்கேற்றத நான் என் வாழ்நாள மறக்க மாட்டேன்னு சொல்லிட்டு பேசிட்டே இருக்காங்க. கடைசியில ஒரு வயதான பெரியவர் அவர் சொல்றாரு, சமகாலத்துல வாழக்கூடிய ஒரு கவிஞர், அவரை ஒரு முறையாவது நம்ம கட்டி அணைச்சி நம்ம அன்பை தெரிவிக்கலாமே, பாராட்டு தெரிவிக்கலாமே அவர் சொல்றாரு. மற்றவர்கள்லாம் சொல்றாங்க, அவர் யாரு அடையாளம் தெரியாது, அவர் எப்படி இருப்பாரு, கருப்பா சிகப்பா தெரியாது அப்படின்னு சொல்றாங்க. இது பெரிய அதிசயமாக இருந்தது. ஆனாலும் கூட மகத்தான ஒரு அதிசயம் நடந்தது. என்னன்னா, அந்த கூட்டத்துல பல 100 மனித தலைகளோட கலீல் கிப்ரான் அவர்களும் இருந்தார். அவரு அத்தனையும் கேட்டு, இந்த காது வழியை கேட்டு இந்த காது வழியை விட்டுட்டு, அவரு யாரும் அடையாளம் தெரியாத காரணத்தால
அவரு கூட்ட அரங்கிலிருந்து வெளியேறுகிறார். நான் எதுக்கு இதை சொல்றேன்னா, முப்பரிமாணன் மோகன் அவர்கள் ஒரு ஆலம்பர விதையை போல இன்றைக்கு உங்களை எல்லாம் என்னையெல்லாம் சாட்சியை வச்சு ஒரு பெரிய விஸ்வரூபம் எடுத்திருக்கிறார். என்னன்னா, இங்க ஐயா பேசினாங்க நூறுல்லா, அவங்களுக்கு ஒரு விக்கு வச்சுட்டு அவங்க அப்துல் கலாம் ஐயா தான். அவங்க ஒரு அப்துல் கலாம் ஐயா தான். அவங்களுக்கு போன்ற வாழ்க்கை எல்லாம் சாதாரணமான வாழ்க்கை நமக்கு என்னவே முடியாது. ஏன்னா அவங்கள 80,000 பிறைகளை கண்டவர்கள். அவங்க எல்லாம் வாழ்க்கிறாங்கன்னா முப்பரிமாணன் மோகன் என்ன தவம் செஞ்சிருக்கிறார் நிஜம் அப்படின்னு சொல்ற மாதிரி தான். ஏன்னா ஒவ்வொருத்தரும் இங்க இருக்கிற எல்லோருமே எந்த சலசலப்பும் இல்லாம அந்த நாற்காலியில் எப்படி அப்படியே அசையாம அப்படியே இருக்காங்க, உள்வாங்கிட்டு இருக்காங்க. அறிஞர் பெருமக்கள் பேச வருங்கால அறிஞர் பெருமக்கள் கேட்கிறாங்க அப்படின்னா அவருடைய உதடு பாராட்டவில்லை, உதடு வாழ்த்தவில்லை, உள்ளம் வாழ்த்தி கொண்டிருக்கிறது. இதனுடைய அதிர்வலைகள் அடுத்த நூலிலே எதிரொலிக்கும். ஏன் அதை சொல்றேன்னா, நல்லவங்க வாழ்க்கை ஒரு மனுஷன் அப்படியே குறிக்கிறது. ரொம்ப உசிலப்படி மாதிரி குண்டா இருக்கிறவங்க ஓமகுச்சி நரசிவம் மாதிரி அப்படியே ஒல்லியா இருக்கிறாங்க. ஏன்னா அந்த ஒவ்வொரு வரிகளும் ஒவ்வொரு வாழ்த்து, ஒவ்வொரு விருது. ஏன்னா இவர் எதுவுமே பண்ணல, எதுக்கு அவருக்கு வாழ்த்து, எதுவுமே பண்ணல, எதுக்கு அவருக்கு விருது அப்படின்னா, நல்லவங்க எல்லாம் அப்படி பண்ண மாட்டாங்க. ஒரு போஸ்டர் செக் போட்டு அப்பா நீ நிரப்பிப்பான்னு சொல்லி கொடுக்குற மாதிரி அவர் உருவாகிறதுக்கு இந்த வாழ்த்துக்கள் இருந்து கொண்டிருக்கிறது என்பது என்னுடைய வாழ்த்து செய்தியாக சொல்லி அவருடைய தன்னுடைய ஏற்புரையில சொல்லணும். ஏன்னா அவர் ஆய்வுகள் அவ்வளவு நிறைய வச்சுட்டு இருக்காரு. அவர் எப்படின்னா நண்பர்கள் கிட்ட சொல்றாரு தவிர ஏடுகள் கிட்ட சொல்றது இல்லை. ஏடுகள்னா புத்தகங்கள் கிட்ட சொல்றது இல்லை. அவர் என்ன பண்ணுன்னா, நான் எம்பவரின் விஷயம், மை எம்பவரின் விஷயம். அது மாதிரி அப்துல் கலாம் ஐயா இந்திய தேசத்திற்கு ஒரு திட்டத்தை போட்டு கொடுத்தாரு. அவர் எல்லாத்தையும் அரசியல்வாதிகள் மறந்துட்டாங்க. நதிகள் இணைப்புக்கு சொன்னாங்க, கடைக்கோடி கிராமத்திற்கு நகரத்திற்கு இடைவெளியை குறைக்கணும்னு சொன்னாங்க. ஆனா அது யாராவது சொன்னாங்க, அதை செஞ்சாங்களா? செஞ்சுட்டா அப்துல் கலாம் ஐயாவுடைய புகழ் பரவிடும், அவங்களுடைய புகழ் பரவாது. ஆனா நாமெல்லாம் அப்படி இல்லை, இங்க இருக்கிறவங்க அப்படி இல்லை. நாம் எல்லாரும் வாழ்த்துகிறோம், அவர் புகழ் பரவ வேண்டும். அவர் அடுத்த ஆண்டு, அதாவது 2027 குறைந்தபட்சமாக ஒரு 10 நூல்கள் எழுத வேண்டும். ஏன்னா நீ 30 அடி தாண்ட விட அப்படின்னு சொன்னாதான் நம்ம பையன் என்ன பண்ணா தெரியுங்களா, தாண்டிடுவோம்னு சொல்லி 15 அடி தாண்டுவோம். ஏன்னா இயல்பான மன இயல்பு. அவர் தன்னுடைய சிந்தனைகளை நூலாக உடைக்க வேண்டும் என்பதை தெரிவித்துக் கொண்டு மீண்டும் அப்துல் கலாம் ஐயா சொன்னதை நான் சொல்றேன். என்னுடைய வாழ்க்கைக்கு பிறகு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குழந்தை அவரை கேட்டாங்க, ஐயா உங்க வாழ்க்கைக்கு பிறகு நீங்க எப்படி நினைவு கூற விரும்புகிறீர்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குழந்தை கேட்டா. அந்த குழந்தைக்கு என்ன வயசுன்னா 7 வயசு. அதுக்கு அவர் சொன்ன பதில், அந்த 7 வயது குழந்தைக்கு சொன்ன பதிலா, கோடிக்கணக்கான முகங்களில் புன்னகையை வர வைத்தவன் என்று என்னை நினைவு கூற நான் விரும்புகிறேன் என்று சொன்னார்கள். அந்த வகையில இத்தனை இதயங்களுடைய இதயங்களிலும் புன்னகையை உத்வேகத்தையும் நம்பிக்கையும் வர வைக்க காரணமாக இருந்த நம்முடைய முப்பரிமாணன் மோகன் அவர்களை என் இதயபூர்வமாக கணித்து வாழ்த்துகின்றேன். நன்றி. தாய் இருக்கிறார், நம்மை காக்க தாய் இருக்கிறார். அன்றும் இன்றும் என்றும் காக்கும் தாய் இருக்கிறார். எப்போதும் உடன் இருக்கிறாள். நம் மூச்சில் கலந்து இருக்கிறாள். நம் உள்ளத்தினுள் உறைந்திருக்கிறாள். நம் கற்பனையில் மகிழ்ந்திருக்கிறாள். நம் தாய் இருக்கிறாள். கேட்பவர் இன்புற்று நம்மை வாழ்த்த செய்யும் தாய் இருக்கிறாள். தமிழ் தாய் இருக்கிறாள். அவள் நம்மை தினமும் காக்கிறாள். கற்றோர் சபைதனில் அமர வைத்து இன்புற்று பார்க்கிறாள். மகிழ்வித்து மகிழ்கிறாள். நலவாழ்வை அனைவருக்கும் இனி அளிக்க வேண்டும் அத்தாய். அதற்காக எழுத்து பணியை தினமும் ஒரு எழுதுங்கள், ஒரு திருக்குறளை எழுதுங்கள், உங்களது நாட்குறிப்பில் எழுதுங்கள். நாங்கள் இங்கு வந்திருக்கும் அனைவருக்கும் 2 அஞ்சல் அட்டை தருகிறோம். அதை நீங்கள் ஒன்று எங்களுக்கும் இந்த நூலை குறித்தும், மற்றது உங்கள் நண்பர்களுக்கும், யாருக்கு இல்லை உங்க வீட்டில் இருக்க மனைவிக்கு கூட எழுதலாம். ஏன்னா அஞ்சல் எழுதுற பழக்கமே போயிடுச்சு. அதற்காக 500 அஞ்சல் அட்டை வாங்கியிருக்கிறோம். அதெல்லாம் நூல்ல வைக்கணும்னு நினைச்சோம், அது தனியா இருக்குது. அது கூட உறுதிமொழி அட்டை ஒண்ணு இருக்கு. 100 நாள் அந்த அட்டையில கையெழுத்து போட்டு நம்ம பிள்ளைங்க தூக்கணும். அதுல 7 விதமான உறுதிமொழி அட்டை இருக்கு. முதல் உறுதிமொழி பொய் பேசக்கூடாது. திட்டத்துல இணையறவங்க முதல் நாள் அம்மா அப்பாவோ தாத்தா பாட்டியோ அதுல கையெழுத்து போடணும். அடுத்தது அந்த உறுதிமொழியை பின்பற்ற போற மாணவர்கள் அதுல தினமும் தூங்குறப்ப கையெழுத்துணும். தூங்குறதுக்கு முன்னாடி செல்போன் டிவியை நிறுத்திட்டு இன்னைக்கு என்ன படிச்சோம் அதை டிஸ்கஸ் பண்ணணும்.
டிஸ்கஸ் பண்ணிட்டு அதை விளக்கி சொல்றதால இன்னும் மனசுல அதிகமா புரியும். இதை கண்கூடா நாங்க முயற்சி பண்ணியிருக்கோம். இதுக்கான அஞ்சல் அட்டைகள் எல்லாமே எங்க இல்லத்துக்கு வந்திருக்கு. அதை நான் ஒரு யூடியூப்ல வச்சிருக்கேன். முடிஞ்ச டைம் தான் இப்ப போடுறேன். அதனால இதை வாங்குறவங்க எல்லாருமே அந்த அடுத்து பொய் பேசக்கூடாது. ரெண்டாவது எவ்வளவு நேரம் படிக்க போறோம்னு எழுதணும், எவ்வளவு நேரம் விளையாட போறோம்னு எழுதணும், எவ்வளவு நேரம் டிவி கணினி இதெல்லாம் பார்க்க போறோம், எல்லாத்தையும் நிறுத்திட்டு கலந்துரையாடுற டைம் இருக்கு. அதையும் எழுதிட்டு டெய்லி ஃபாலோ பண்ணணும். ஃபர்ஸ்ட் முயற்சியை தூக்குங்க. இது சக்சஸ் ஆகுமா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கலந்துரையாடணும். சக்சஸ் ஆகுதோ இல்லையா, முயற்சி ஃபர்ஸ்ட் வச்சு ஒரு படி வச்சா அடுத்தது அதுக்கான அன்புள்ளங்கள் நிறைய பேர் இருக்காங்க. அந்த தேர்ந்தெடுத்த அன்புள்ளங்கள் தான் இங்கு அமர்ந்திருக்கும் அனைவருமே. உங்களை இந்த நேரத்தில் வணங்கி வேண்டிக் கொள்வது, அஞ்சல் அட்டையை பயன்படுத்தி தமிழை வளர்ப்போம். நன்றி, வணக்கம்.